பொன்னி ஆற்றின் வெள்ளத்தின் மீது மற்றொரு நாள் பாலசூரியனின் பொற்கிரணங்கள் படிய நதி பிரவாகமானது தங்கம் உருகி வெள்ளமாய் பெறுவது போல காட்சி தந்தது. அந்த பிரவாகத்தை குறுக்கே கிழித்து கொண்டும் வைரம் வைடூரியம் முதலிய நவரத்தினங்களை வாரி தெளித்து கொண்டும் பொன்னனுடைய படகு தோணித்துறையிலிருந்து கிளம்பி வசந்த மாளிகையை நோக்கி செல்லலாயிற்று. படகில் ஜடா மகுடதாரியான சிவனடியார் வீற்றிருந்தார். கரையில் பொன்னனுடைய மனைவி நின்று படகு போகும் திசையை பார்த்து கொண்டிருந்தாள். நதியில் படகு போய் கொண்டிருந்த போது பொன்னனுக்கும் சிவனடியாருக்கும் பின்வரும் சம்பாஷணை நடந்தது. பொன்னா, கடைசியில் இளவரசருடன் எவ்வளவு பேர்தான் இருந்தார்கள் என்று சிவனடியார் கேட்டார். அந்த அவமானத்தை ஏன் கேட்கிறீர்கள் சுவாமி? ஆஹா, அந்த கடைசி நேரத்தில் மகாராணிக்கு செய்தி சொல்லும்படி மட்டும் இளவரசர் எனக்கு கட்டளை இடாமற் போயிருந்தால் என்ன செய்து விட்டிருப்பாய் பொன்னா? பல்லவ சைன்யத்தை நீ ஒருவனாகவே துவம்சம் செய்திருப்பாயோ? ஆமாம் ஆமாம், நீங்கள் என்னை பரிகாசம் செய்ய வேண்டியதுதான், நானும் கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். இந்த உயிரை இன்னும் வைத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? ஆனால் சுவாமி, என்னத்துக்காக நான் உயிரை வைத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? மகாராணியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உடம்பை சுமக்கிறேன். மகாராணியின் வார்த்தைக்காக மட்டும்தானா பொன்னா? நன்றாக யோசித்துப்பார். வள்ளிக்காக கொஞ்சம் கூட இல்லையா? வள்ளி அப்படிப்பட்டவள் இல்லை சுவாமி. எப்படியாவது உயிரை காப்பாற்றி கொண்டால் போதும் என்று நினைக்கிறவள் அவள் இல்லை. வீரபத்ர ஆச்சாரியின் பேத்தி அல்லவா வள்ளி? ஆஹா, அந்த கிழவனின் வீரத்தை தான் என்னவென்று சொல்வேன். வீரபத்ர ஆச்சாரி இதில் எப்படி வந்து சேர்ந்தான் பொன்னா? கிழவனார் சண்டை போடும் உத்தேசத்துடனேயே வரவில்லை. என்ன நடக்கிறதென்று தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் இளவரசர் அனாதை போல் நிற்பதை பார்த்ததும் அவருக்கு ஆவேசம் வந்துவிட்டது. இளவரசருடைய கட்சியில் நின்று போரிடுவதற்கு 1000 10,000 வீரர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். உண்மையில் வந்து சேர்ந்தவர்கள் என்னை தவிர 5 பேர்தான். அவர்கள் கிராமங்களிலிருந்து வந்த குடியானவர்கள். திடீரென்று நாலாபுரத்திலிருந்தும் வீர கோஷத்துடன் வந்த பல்லவ வீரர்களை பார்த்ததும் அந்த குடியானவர்கள் கையில் இருந்த கத்திகளை கீழே போட்டுவிட்டு திகைத்து போய் நின்றார்கள். இதையெல்லாம் பார்த்தார் வீரபத்திர ஆச்சாரி.